இதான் அந்த வண்டு. ஒரு வாழைகளில் ஒன்று இருந்தாலே ஃபஸ்ட்டு புழு வைக்கும், கொஞ்சமாக வச்சு புழு வச்சு அப்புறம் வண்டாக மாறி அதுக்கப்புறமா ஒரு வாழையே அழிச்சிரும். இந்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு வாழை காமிக்கிற அப்படியே வாங்க. இது வந்து வண்டு பிரச்சனை. ஃபுல் ஃபுல் வண்டு இருக்குது. இதுக்குள்ளே வண்டு இருந்தால் இப்படி ஆகும். வாழை ஃபுல்லாக மடிஞ்சிருச்சு. இந்தளவுக்கு வாழையே மோசமாக மாறுது. எக்கச்சக்கமாக இருக்குது உள்ள. இப்படி இங்கே வந்து தெரியும். இது வந்து ஒரு டோஸ் ஊசி போட்டிருந்தோம் ஊக்கத்துக்கு, 2வது டோஸ் அப்புறம் போட்டிருந்தது. இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி வண்டு பிரச்சனைக்காகவும் கொஞ்சம் மர வளர்ச்சிக்காகவும் காய் நல்லா ஊற ஷைனிங்காக வர்றதுக்காகவும் ஒரு டோஸ் ஆர்கானிக்கில் ஊசி போட்டிருக்கோம் இந்த மரத்துக்கு. அதாவது சாருக்கு முன்னாடி மற்றெல்லாம் போட்டிருக்குது. இப்போ இந்த வண்டு பிரச்சனை சாஞ்சதுனால முந்தானத்து கூப்பிட்டுருந்தாங்க விவசாயி ஃபார்மரு. மற்றெல்லாம் ஃபீல்டில் அப்படியே ஒன்று பார்த்துருங்க. அப்படியே காமிச்சிருங்க. இந்த பழம் காமிச்சிருங்க. அப்படியே டோட்டலாக ஒரு ரெட்டைப்படி போயிட்டு வந்துடுங்க. இது எல்லாமே 7 சீப் இருக்குதுங்க. கேரண்டியாக 20-25 கிலோ வரும். எல்லாம் பழம் பார்த்துக்குங்க. போய் ஒன்றோட ஒடிக்கலாம். இது உள்ளே ஒடிச்சிட்டேன். லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வருது. இன்னும் நாள் இருக்குது. இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதம், மினிமம் 1 மாதம் இருக்குது. காய் நல்லா லென்த்து நல்லா உருட்டுருக்குது. அது தெளிவாக தான் இருக்குது. அது மாற்றமே இல்லை. இது எதுக்காக ஒடிச்சோம் அப்படின்னா அந்த மரம் வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். ஈல்டு பெருசாக வராது. இப்போ இதுதான் ஸ்டேஜ். இது பழுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி வண்டு பிரச்சனை வந்து மரத்தில் வந்து பரவலாக இருக்குது. ஸோ முன்னாடியே நேந்திரம் பொறுத்த வரைக்குமே வண்டு தாக்குதல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் முன்கூட்டியே எதுன்னு பார்த்துருங்க. முன்கூட்டியே இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மரம் சாயறதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். இதுதான் மெயின் பிரச்சனை. ஸோ அதனால் வண்டு வந்து நேந்திர வாழைக்கு வந்து சாதாரணமாக வரும். அதனால் வந்து அதை முன்கூட்டியே பார்த்துறது ரொம்ப நல்லது. ஒரு 6வது மாதம் 7வது மாதத்தில் பார்த்துறது ரொம்ப நல்லது. வண்டு பிரச்சனைக்கு பார்த்தோன்னா மரத்தை காப்பாற்றலாங்க. இல்லைன்னா சிம்டம்ஸே தெரியாமல் இந்த மாதிரி அழிச்சிரும். இப்போலாம் சிம்டம்ஸ் தெரியறதில்லை. அந்த மாதிரி அழிச்சிரும். அது முன்கூட்டியே பார்த்துறது நல்லது. பார்த்துக்குங்க.